ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகேன் மேக்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா 10th சமச்சீர் கல்வி மேக்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் உள்ள 2 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போறோம்னா 100 days சேலஞ்சில் எக்ஸசைஸ் 1.4ல் கொஸ்டின் நம்பர் 9 பார்க்க போகிறோம். வாங்க. கொஸ்டின் நம்பர் 9, f of x அப்படின்ற ஒரு சார்பு, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் இல்லை, இதுக்கு முன்னாடி பார்த்ததுல ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. எந்த வேல்யூ கொடுத்துருந்தாலும் அந்த எல்லா வேல்யூ ஒரே ஃபங்க்ஷன்லேயே அப்ளை பண்ணோம். இங்கே 3 விதமான ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு தேவையான இடைவெளி கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன மதிப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபங்க்ஷனை சூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஒரே ஒரு சார்பு கிடையாது, இங்கே 3 வகையான சார்பு இருக்கு, 3 ஃபங்க்ஷன் இருக்கு. அப்ப இந்த ஃபங்க்ஷனை எப்ப யூஸ் பண்ணணும், அதுக்கு என்ன லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 1, அதாவது எக்ஸோட வேல்யூ 1 விட அதிகமா இருந்தா, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 1, 1 விட அதிகம் என்னது 2, 3, 4, 5, இந்த மாதிரி 2 விட அதிகமான எண்கள் எக்ஸோட வேல்யூ இருந்துச்சுன்னா இந்த முதல் ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது ஃபங்க்ஷனே 2 தான், அங்க வேற எந்த வேரியபிள் இல்ல, ஃபங்க்ஷனே 2 தான் இருக்கு. இதை எப்ப யூஸ் பண்ணணும் பாருங்க. -1க்கு மேல 1க்கு கீழே, அதாவது 1ஐயும் நம்ம சேர்த்துக்கணும். அதாவது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -1, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -1. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா -1ஐயும் சேர்த்துக்கணும். ஏன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இந்த சிம்பிள் வந்தா இதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும், இதையும் சேர்த்துக்கணும். -1 விட பெருசு அப்படின்னா என்ன அர்த்தம், இப்ப நம்ம ஒரு நம்பர் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த இடத்துல 0, இந்த சைடு 1, 2, 3 பாசிட்டிவ் சைடு, இந்த சைடு நெகட்டிவ் சைடு. அப்ப என்ன சொல்றாங்க, -1 அதுக்கு மேல, -1 அதுக்கு மேலனா -1 இந்த இருக்கு, அதை விட மேலனா இந்த ரைட் சைட்ல வரணும். இப்போ -1 இருக்கு, +1 சேர்த்துக்கணும், அதுக்கு கீழேன்றாங்க. அப்போ 1ஐயும் சேர்த்துக்கோங்க, 1க்கு கீழேன்றாங்க. அப்ப இதெல்லாம் வரப்போகுது பாருங்க. -1, 0, 1. இப்போ -1, 0, 1 தான் இந்த ஃபங்க்ஷனுக்கான வேல்யூஸ். மூணாவது பாருங்க, x-1, இந்த ஃபங்க்ஷனை எப்ப யூஸ் பண்ண சொல்றாங்க பாருங்க. -3க்கு மேல -1க்கு கீழே. அப்படின்னா என்ன வரும், -3 இந்த இருக்கு, -3க்கு மேல, -3யை சேர்க்கக்கூடாது, கிரேட்டர் தென் -3, -3யை விட பெரிய நம்பர்னா -2 தான், -1 விட சின்ன நம்பர், -1 சின்ன நம்பர்னா இந்த ஒரு இன்டர்வல் தான் இருக்கு, -2 அப்படின்னு இருக்கு. அப்போ -3க்கு மேல -1க்கு கீழே அப்படின்னா இந்த இடத்துல நம்ம -2 மென்ஷன் பண்ணிக்கலாம். டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்க. -3க்கு -1, -1க்கு விட பெரிய நம்பர், பட் -1 விட சின்ன நம்பர், அப்ப என்ன இருக்கு, -2 இருக்கு. அப்ப இந்த 3 ஃபங்க்ஷனுக்கும் இந்த 3 சார்புக்கும் எதெல்லாம் லிமிட்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற வேல்யூஸை நம்ம எழுதி வச்சுட்டேன். ஓகே, இப்ப கேள்விக்கு பாருங்க. 4 வகையான கேள்வி கேட்டிருக்காங்க. f of 3, f of 0, f of 1.5, f of 2 plus f of -2. முதல் கேள்வியை பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப், மதிப்புகளை காண்கன்னு கேட்டிருக்காங்க. f of 3 இதான் முதல் கேள்வி. 3 அப்படின்ற இந்த நம்பர் எங்க வருதுன்னு பாருங்க. முதல்ல வருதா, ரெண்டாவதுல வருதா, மூணாவது வருதா? 3ன்றது இங்க இருக்கு, எக்ஸோட வேல்யூ 3 முதல் ஃபங்க்ஷன்ல வருது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3னா எதை நம்ம எடுத்துக்க போறோம், x+2 எடுத்துக்க போறோம். அப்ப இதுக்கான ஃபங்க்ஷன் என்ன, f of x is equal to x+2. கேள்விக்கு ஏத்த மாதிரி ஃபங்க்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். இங்க ஒரு ஃபங்க்ஷன் இல்ல, 3 ஃபங்க்ஷன் இருக்கு. அப்ப கொஸ்டின்ல f of 3 கேட்டதுனால இந்த 3ன்ற வேல்யூ இங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். அப்ப x+2 எடுத்துக்கிறீங்க. இந்த இடத்துல x இருக்கிறத 3 போட போறோம். இப்ப f of 3 பார்க்க போறோம். x எங்க இருக்கோ அந்த இடத்துல x-க்கு பதிலா 3 போட்டுக்கோங்க. அப்ப என்ன வந்துருச்சு, 3 + 2 5. இதுதான் நமக்கு தேவையான f of 3. f of 3 ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு, 5 வந்துருச்சு. ஓகே, அடுத்து பாருங்க. ரெண்டாவது கேள்வியில f of 0 கேட்டிருக்காங்க. f of 0ன்றது எந்த லிமிட்ல வருது பாருங்க. முதல் ஃபங்க்ஷனா, ரெண்டாவது ஃபங்க்ஷனா, மூணாவது ஃபங்க்ஷனா பாருங்க. 0 இங்க தானே வந்திருக்கு. அப்ப 0 அப்படின்னா ரெண்டாவது ஃபங்க்ஷன் என்ன இருக்கு, நீங்க எதுவுமே அப்ளை பண்ண தேவையில்லை.
எஃப் ஆஃப் எக்ஸ், இங்க எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது 2 கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன் வந்து 2. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், போன கொஸ்டின்ல எஃப் ஆஃப் 3ன்னு பார்த்தோம் இல்லையா, அப்ப எக்ஸ் இருக்கிறதுல 3 போட்டோம். அது மாதிரி இங்க எக்ஸ் இருக்கிறதுல என்ன போடணும், 0 போடணும். அப்ப நம்ம அப்ளை பண்ற மாதிரி இங்க ஃபங்க்ஷனே இல்லை, இருக்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் இருக்கு. அப்ப எஃப் ஆஃப் 0ன்றது இந்த இன்டர்வல்ல வந்திருக்கு. அப்ப இங்க என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, 2 வந்துருச்சு. அந்த 2 தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஏன்னா இங்க 0வை அப்ளை பண்ற மாதிரி இங்க எந்த வேரியபிளும் இல்ல, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் தான், கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் இருக்கு. ஸோ ஆன்சர் அந்த 2 அப்படியே போட்டுருவோம். புரிஞ்சா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 3 பார்க்க போறோம். இந்த கொஸ்டின்ல பாருங்க என்ன இருக்கு, எஃப் ஆஃப் மைனஸ் 1.5, இடத்துல மைனஸ் இல்லாம இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. மைனஸ் 1.5. தேர்டு சப்டிவிஷன் எஃப் ஆஃப் மைனஸ் 1.5. இப்போ இந்த மைனஸ் 1.5 எந்த இன்டர்வல்ல வரும் இங்க பாருங்க, அண்டர்ஸ்டாண்டிங்கா நம்பர் லைன் போடுறேன் பாருங்க, 1 2, இது பாசிட்டிவ் சைடு, இது நெகட்டிவ் சைடு. இந்த மைனஸ் 1.5 எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா, இது 0, இது -1, இது மைனஸ், இந்த -1க்கும் -2க்கு இடையில இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும், -1.5 இந்த இடத்துல இருக்கு. அப்ப இந்த லிமிட் என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த மூணாவது லிமிட்டை பாருங்க, -3 விட பெருசு, -1 விட சின்னது, கிரேட்டர் தென் -3 லெஸ் தென் -1, இந்த இன்டர்வல் இருக்கா பாருங்க. -3 விட பெரிய வேல்யூ, -1 விட சின்ன வேல்யூ. அப்ப இந்த -3க்கும் -1க்கு இடையில தான் என்ன வந்திருக்கு, இந்த -1.5 வந்திருக்கு. அப்ப இந்த -1.5ன்றது மூணாவது ஃபங்க்ஷனுக்கு எடுத்துக்க போறோம். அப்ப இதுக்கு தேவையான ஃபங்க்ஷன் என்னன்னு பாருங்க, f of x is equal to x minus 1. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், அந்த x இருக்க இடத்துல -1.5 போட போறோம். ஸோ -1.5 இங்க -1, ரெண்டையும் சேர்த்து நமக்கு என்ன வரும், -1.5க்கான வேல்யூ பார்த்தாச்சு. அடுத்து நாலாவது சப்டிவிஷனை பாருங்க, f of 2 plus f of -2. நாலாவது சப்டிவிஷன் f of 2 plus f of -2. அப்ப f of 2 அப்படின்றத தனியா வேல்யூ பார்த்துக்கிறோம். f of 2ன்றது எங்க வரும், 2 அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இல்லையா, ரெண்டாம் நம்பர்னா இங்க வந்துருச்சு x plus 2. அப்ப இதுக்கான ஃபங்க்ஷன் என்னது, x plus 2வா, x இருக்கிறதுல 2 போட போறோம். அப்ப 2 plus 2 உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, 4 ஆயிடுச்சு. அடுத்து என்ன இருக்கு பாருங்க, f of -2. -2 எங்க வரணும், -2 அப்படின்றது -3க்கும் -1க்கு இடையில எழுதி வச்சிருக்கோம். -2 என்ன ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறோம், x - 1 அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். இங்க என்ன வேல்யூ, x - 1. இப்போ என்னது, x இருக்க இடத்துல -2 போடணும். ஸோ -2 -1 என்ன வந்துருச்சு ஆன்சர், -3. f of 2 தனியா பார்த்துட்டோம், f of -2 தனியா பார்த்துட்டோம். இதோட விட்டுறக்கூடாது, ரெண்டையும் ஆட் பண்ணணும். பாருங்க, f of 2 plus f of -2 ரெண்டையும் சேர்த்து எழுதுனாதான் ஆன்சர் கம்ப்ளீட் ஆகுது. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம் பாருங்க, f of 2 plus f of -2. f of 2 ஓட வேல்யூ வந்து 4 plus f of -2 ஓட வேல்யூ என்ன, -3. ஸோ 4 -3 உங்களுக்கு என்ன ஆயிடுது, 1. இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகே.